என்று அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. மரணமே எல்லாமே வேறொன்றும் நான் என்னை உம்மை விட்டு பிரிக்க கூடாது, பிரிந்து போயிட்டு நீ சொல்லாதையும் என்று சொல்லுகிறார். அங்கே அதே இடத்துல அவங்களுக்கு ஒரு மருமகள் இருந்தார், போர்பால் என்ற மருமகள் இருந்தார். அவள் என்ன செய்தான்னு சொன்னார், மாமியாரை முத்தம் செய்து தன் இஷ்டப்படி போய்விட்டார். அல்லேலூயா. தன் இஷ்டப்படி போய்விட்டார். அப்போ நகோமி என்று சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டாங்க, பிரியமானவளே, பிரியமானவள் என்ற அர்த்தம். அவள் நம்மை நேசிக்கக்கூடிய மாமியார், மருமகளை நேசிக்கக்கூடிய மாமியார். அப்போ நேசிக்கக்கூடிய மாமியாரை விட்டு யாரா போவாங்களா? நேசிக்கக்கூடிய மாமியாரை விட்டு யாரா போவாங்களா? போக மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நேசிக்கக்கூடிய மாமியாரா இருப்பதனால இந்த ரூத் என்ன செய்தா, உம்மை விட்டு நான் போக மாட்டேன், உம்மை விட நேசிக்கிறது என் உலகத்துல யாருமே கிடையாது. என் சனங்கள கூட நான் இருந்தேன், என் சனங்களோட இருந்த நேரத்துல கூட இவ்வளவு அன்பு நான் யாருக்கிட்ட நான் கிடைக்கல. அதனால உங்ககிட்ட எனக்கு அன்பு கிடைக்கிறது. கணவர் இறந்து போயிட்டான், இறந்து போன பிறகும் நீ என் மேல அன்பு வைத்து என்னை பராமரித்து உம்மோடு என்னை வைத்துக் கொண்டு இருக்கிறீரே, அதனால நான் உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லுகிறேன். உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு பிரியாமல் இருப்பது காரணம் என்ன? தேவன் நம் மீது வைத்த அன்பு. அன்புள்ள மாமியார் விட்டு பிரியக்கூடாது. ஆமென். உங்களுக்கு மாமியார் யார் தெரியுமா? ஆவிக்குரிய மாமியார். உங்களுக்கு ஆவிக்குரிய மாமியார் யாரு? ஏசப்பா. யாரு? ஊழியக்காரர் தான். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய மாமியார் யாரு? ஊழியக்காரர் தான். அப்போ ஊழியக்காரர் விட்டு நீங்க பிரியலாமா? சொல்லுங்க, பிரியலாமா? ஊழியக்காரர் என்ன திட்டினாலும், நல்ல ஆலோசனை கொடுத்தாலும், சில நேரத்துல கடினமான வார்த்தைகள் ஆண்டவர் பேசுவார். பேசினாங்க என்ன பண்ண நீங்க? இயேசுவை நேசிக்கிறது போல நம்மளை ஆண்டவர் ஊழியக்காரர் நேசிக்கணும். ஆமென் சொல்லாம? ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தகப்பனை என்ன செய்ய வேண்டும்? உங்க மாமியாரை நேசிப்பது போல நேசிக்கணும். ஆமென் சொல்லாமா? நான் மாமியாரை நேசிக்கிறேன், மாமியாருக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் நிறைய அப்படி சொல்ற சொல்றாங்க போல. நிறைய சொல்லல, அப்படியெல்லாம் இல்லை. நிறைய சொல்லல. மாமியாரை நீ கனம் பண்ணி, உங்க அம்மாவை கனம் பண்ற மாதிரி மாமியாரை கனம் பண்ணி, இயேசுவை கனம் பண்ற மாதிரி மாமியாரை கனம் பண்ணி நீ வந்து நேசிப்பாயான கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 12:10 சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் 5 விதமான காரியத்தை சொல்றாங்க. நான் பிரியப்படுகிறேன். அப்போ 5 விதமான காரியங்களை அவன் என்ன பண்றான்? பிரியப்படுகிறான். ஏன்? தேவன் என் மீது வைத்தது அன்பினாலே இவ்வளவு காரியங்கள் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி அங்க உறுதியாக சொல்லுகிறார். என்னென்ன காரியங்கள்? எனக்கு வரும் பலவீனம், நிந்தைகள், நெருக்கம், துன்பங்கள், இடுங்கள், 5 காரியங்கள் சொல்லுகிறார். 5 காரியங்கள் வந்தாலும், 5 காரியங்கள் ஒன்றாக வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆண்டவர் விட்டு பிரிய மாட்டேன். ஆண்டவர் விட்டு பிரிய மாட்டேன். ஏன் சொன்னா, ஆண்டவர் என்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் என்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறதுனால அவரை நான் விட்டு பிரிய மாட்டேன். ஏன்? ரொம்ப நேசிக்கிறார். என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார். என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு என் மேல அவ்வளவு அன்பு செலுத்துகிறார். அதனால நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லப்படுகிறது 4 மத்தேயு 19:6. மத்தேயு 19:6. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா. தேவன் இணைத்த, தேவன் என் மீது ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். அன்பு வைத்திருக்கிற
இணைத்த மனைவியோ கணவனோ விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து இருக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. அது எந்த நேரத்தில் பிரிந்து இருக்கலாம் அடுத்து அதை சொல்ல பாருங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5-10 2 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7:5-10. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதீர்கள். எப்போ உபவாசம் இருக்கணும்? ஜெபத்திற்கு. இது ரெண்டுத்துல நம்ம என்ன பண்ணணும்? பிரிந்திருக்கலாம். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்துல மனைவியை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனா அதே சமயத்துல பிரிந்த நீ மீண்டும் என்ன பண்ணணும்? மனைவியோடு சேர்த்து வாழ வேண்டும், மறுபடியும் கூடி வாழ வேண்டும். ஆமென். அப்போ 10ஆம் வசனம், மனைவியானவர்கள் விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ஆமா, பிரிந்து எக்காரணத்துக்கு உண்டும் பிரிந்து போகக்கூடாது. மனைவியானவர்கள் கணவனை விட்டு பிரிந்து போகவே கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் சொன்னார்? கர்த்தர் உன் மீது பிரியம் வைத்து உனக்கு அவர் நேசிக்கக்கூடிய கணவரை கொடுத்தார். அதனால நீ என்ன பண்ணணும்? அவர் நேசிக்கக்கூடிய கணவரை நீ வெறுக்க கூடாது. சொல்லாமா? அவர் நேசிக்கக்கூடிய கணவரை நீ வெறுக்க கூடாது. அவர் நேசித்து உனக்கு கணவரை கொடுக்கிறார். அந்த கணவரை நீ வெறுக்க கூடாது. அந்த கணவரை வெறுக்காமல் எந்த பிரச்சனை இருந்தாலும் சோதனை இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? கணவரை வெறுக்காமல் அவரோடு ஐக்கியமாக இருப்பதுதான் வேதம் சொல்கிறது. என்ன சொல்லாமா? அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லக்கூடிய 1 தீமோத்தேயு 5:8 பார்ப்போம். பிரிந்தவர்களை குறித்து அங்கு பேசுகிறார். தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். இங்கே 5:8 சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனார் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். அப்போ குடும்பத்தை மறுதலித்து குடும்பத்தை விட்டு பிரிந்து போவாயானால் அவிசுவாசத்தை காட்டிலும் நீ எப்படி இருக்க? எப்படி இருக்க? அவிசுவாசத்தை காட்டிலும் கெட்டவனாக இருப்பான். கெட்டவன் அல்லது கெட்டவன் என்று சொல்லப்படுகிறது. கெட்டவர்கள் தான் என்ன செய்வார்கள்? தங்கள் புருஷனையோ அல்லது மனைவியோ விட்டு விலகிச் செல்வார்கள். எனவே தேவ பிள்ளைகளை எப்போதுமே எங்க என்ன பண்ணணும்? குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு காரியம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 5ஆவதாக யோசுவா 1:8. யோசுவா 1:8. யோசுவா 1:8. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இது முக்கியமான காரியம். உன்னை விட்டு பிரியாத இருக்கிறது என்ன வேணும்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? இங்கே நீ பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னார் 1:8 ஆண்டவர் அருமையான இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. நீ பிரியாது இருக்கணும். நியாயப்பிரமாணம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன கட்டளை, ஆண்டவர் சொன்ன நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். எதை விட்டு? உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். அப்போ உன் வாயில என்ன இருக்கணும்? தேவனுடைய நியாயப்பிரமாணம் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உன் இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் இருந்தாலும் வாய் பேசும். உன் இருதயத்தில் நியாயப்பிரமாணம் இருக்கணும். அவன் சொல்லாம உன் இருதயம் முழுவதும் எதனால் நிரம்பி இருக்கணும்? நியாயப்பிரமாணம் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த நியாயப்பிரமாணம் நிரம்பி இருக்கிற நேரத்தில் கர்த்தர் பல காரியங்களை செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீ ஆண்டவர் அருளின வார்த்தை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போஸ்தலர் அந்த நியாயப்பிரமாணம் உன் வாயில இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது? அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17:11. அப்போஸ்தலர் 17. மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு மனோவாஞ்சியால் அந்த வசனத்தை
வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய நியாயப்பிரமாணம் உனக்குள்ள இருக்குமானால் நற்குணசாலியாக இருப்பாய். ஆமென். நற்குணசாலியாக இருப்பாய். ரூத்தை குறித்து போவாஸ் பேசுறார். முந்தின சிறை பார்க்கலாம், இப்போ நற்குணசாலியாக இருக்கிறார் என்பதை என் ஜனங்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ முந்தின காரியங்களை பார்க்கலாம். ரூத் எப்படி இருந்தா, இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரத்தில் நற்குணசாலியாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது அங்கே பார்க்கக்கூடிய 6வது முடிக்க போறேன். 6வது ஆதியாகமம் 44:22. ஆதியாகமம் 44:22. நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இங்கே தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில தகப்பனை விட்டு எக்காரணத்துக்கு முன்னிட்டும் பிரியக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. ஏன்னு சொன்னா அங்கே வாசிக்கிற வசனத்தை, நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். இப்போ இப்படி பேசக்கூடிய இந்த வார்த்தையை பார்க்கக்கூடிய நேரத்தில் அதே 44:30 வாசிக்கல. ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்திற்கு போனால் அவருடைய ஜீவன் இவருடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜீவனும் மகனுடைய ஜீவனும் எப்படி இருக்குது? ஒன்றாய் இணைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தகப்பன் பாருங்க, அந்த கெட்ட குமார் லூக்கா சுவிசேஷத்துல சொல்றார். இந்த கெட்ட குமார் 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கெட்ட குமாரன் போறான், தகப்பனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். பிரிஞ்சு போற இளையகுமார் நான் பேசுறேன். இளையகுமார் பிரிஞ்சு போறான். பிரிஞ்சு போன பிறகு அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது சொன்னார், எல்லாத்தையும் இழந்து லாஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா, பன்றி தின்னக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்காது. பன்றி தின்னக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்காமல் அவன் சீரடைந்து அவன் கெட்டு போய் லாஸ்ட்ல மறுபடியும் தகப்பனை தேடி வருகிறான். ஆமென். தகப்பனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. எந்த பிள்ளையும் தகப்பனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? தகப்பனை விட்டு பிரியாத பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். சில பசங்க அப்பா ஒன்று சொன்னா போறோம், கோச்சிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் எப்போது தகப்பனை விட்டு பிரியாத பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? என்னென்ன காரியங்கள் பார்த்து நிறைய இருக்குது. எதை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ நேரத்தை இல்லை, நேரம் இல்லாததால இன்னொரு நாளைக்கு அதை ஆண்டவர் பேசுவார். கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் நாம் பார்ப்பார். இப்போ எது இருக்கோம்? ஆசிரியர் கூடாது, பிரியக்கூடாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது, வாழ்வு கொடுத்தவரை விட்டு வாழ்வு கொடுத்தவர்கள் மாமியார் வாழ்வு கொடுத்தால் இல்லையா, வாழ்வு கொடுத்தவரை விட்டு பிரியக்கூடாது, குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது, நியாயப்பிரமாணம் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது, மாத்திரமல்ல தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. இந்த 6 காரியத்தை மனதில் வச்சுக்க. அல்லேலூயா. 6 காரியத்தை மனதில் வச்சுக்க. என்னென்ன விட்டு பிரிய ஆசிரியர் கூடாது, விட்டு பிரியக்கூடாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியக்கூடாது, வாழ்வு கொடுத்தவர் யாரு? கட்சிக்கு கொடுத்தவர் யாரு? மாமியார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவனை விட்டு பிரியக்கூடாது, குடும்பத்தை கொடுத்து பிரியக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை விட்டு பிரியக்கூடாது, தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, ஆவிக்குரிய தகப்பனை விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? மாம்ச பிரகாரமான தகப்பனை விட்டும் பிரியக்கூடாது, ஆவிக்குரிய தகப்பனை விட்டும் பிரியக்கூடாது. அப்படி பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் அநேக கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழலை உண்டாகும். இவை எல்லாவற்றையும் பிரியாமல் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உடனே எழுந்து நின்று தேவ சமூகத்திலே காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் கொஞ்சம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்ரீபாலாபா தூராபா சந்தோராபா நிகபா பாபா 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 பாபா. Oh, thank you Jesus, thank you Lord, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Yeswe stotram 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 stotram.
நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்காக யாரும் ஒரு திச்சம் பண்ணணும். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, தேவன் கொடுத்த காணிக்கை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவருடைய வார்த்தை பேசுகிற வார்த்தைக்காக யாராவது ஜெபம் சீக்கிரம் ஜெபம். சுத்த பிதாவே, அருமையான கர்த்தாவே, கடமை இருக்கிற கர்த்தாவே, காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு நேரமாய் உடைய வார்த்தையில நாங்கள் அமர்ந்திருந்து உடைய வார்த்தையை கேட்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, இந்த நாட்களில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள் ஐயா, ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆனாலும் உடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் கிருபையாய் கொடுத்து இந்த 6வது மாதத்திலிருந்து 28ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, பசியோ பட்டணியோ கர்த்தாவே, அப்பா, வியாகுலமோ நாச மோசமோ கர்த்தாவே, எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற கர்த்தாவே. அப்பா, நாங்கள் சவால் விட்டு வாழத்தக்கதான அப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் மத்தியில் கர்த்தாவே உடைய அன்பை விட்டு எங்களை பிடிக்காதபடி தேவனுடைய அன்பின் ஆவியினால் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவா, உடைய வாயின் வார்த்தைகள் எந்த சூழ்நிலையில் மத்தியிலும் எங்களை விட்டு பிரியாதபடி காத்து கொடுங்கப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் கொடுங்க கர்த்தாவே. உடைய ஆற்றில் தேற்றி அரவணைத்து உடைய பரிசுத்த பாதையை நீர் வழிநடத்தும்
அல்லேலூயா